அப்பா 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 ஜங்காய், இறக்கக்கூடாது, இறக்கக்கூடாது, இறந்துடவே கூடாது. யாரு? யூ சங்காய். லீன் குடும்பத்தை கொடூரமா கொண்டுட்டாங்க. கியூடின் தன்னோட தர்மத்தை மீறிட்டான். கொலை பண்ணவங்களை கைது பண்ணுங்க. லிங்கு சாங். இந்த விஷயம் வீவாழ் பள்ளி மரியாதை சம்பந்தப்பட்டது. டிங்னி யாராவது இந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. என் அண்ணனுங்க ரொம்ப புத்திசாலி. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க என்னைக்கும் பண்ண மாட்டாங்க. லிங்கு சாங்கோட வாள் எங்க அப்பாவோட முதுகுல குத்தப்பட்டு இருக்கு. அப்பாவும் நம்பல. இதை எப்படி எடுத்துக்க சொல்ற? யாராவது இப்படி யோசிப்பாங்களா, இல்லைன்னா பழி போடுவாங்களா? ஃபூவேயோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்றீங்களா? எங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். என்னோட எதிரி எங்க? நான் உன்னை எப்ப சந்திச்சேனோ அப்பையில இருந்தே நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். நாங்க தான் வந்து உன் குடும்பத்தை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறியா? அமைதியாரமா. நான் நம்புறேன். நானே என்னோட கண்ணால பார்த்தேன். மறந்துட்டீங்களா? முகமுடி போட்டவங்க உங்க பக்கத்துல இருந்தோம். என் அண்ணனுங்க தான் நம்மள காப்பாத்துனாங்க. இதெல்லாம் உன் அண்ணன்களோட சதி திட்டமோன்னு எனக்கு தோணுது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணன் இப்படி பேசுவ? தங்கச்சி, இங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் பார்க்கட்டும். உகாஷான் பள்ளி கொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. கை வை, மேல கைய வை, கைய வைங்கிறல்ல. சண்டை போடாதீங்க. என்னது குதிரையா? கிளம்புங்க, பின்னாடியே வாங்க. ஓ ஓ ஓ. குருவோட வாள் என்னைக்கு கைவிடாத. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். ஒருவேளை நம்ம அண்ணன் அந்த கொலைகாரனை தேடி போயிருப்பாரு. ஒருவேளை இப்படி இருக்கலாம். சில வார்த்தைகள் மட்டும் சொல்லு. லிங்கு இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும். மிச்சம் எல்லாரும் 3 வயசு குழந்தைங்க. ஹோஷான் பள்ளி இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நீங்க 3 பேரும் ஃபியூவியோட என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா?
ஆசிரியரும் தலைவர்லன்னு ரொம்ப நெருங்கியவர்கள். அவங்க அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. நீங்க எல்லாரும் எதிர்காலத்துல இருந்து வரணும். ஒருவேளை லிங்குச்சுவான் தான் இதை பண்ணியிருந்தான்னா அவரோட சக்திக்கு இதை பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சிருந்தா கூட இது லிங் சின்னோட எதிரி கிடையாது. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கண்டிப்பா இருக்கணும். அந்த விஷயம் நடக்கும்போது மாணவர்கள் அங்க இல்லவே இல்ல. சந்தேகமா இருந்தா விசாரிச்சு பாருங்க. யாரால நிரூபிக்க முடியும்? டிங் ஷிபோ, ஊஷான் பள்ளியோட பிடிமானத்தை நீங்க சொல்ல போறீங்களா இப்போ? உண்மைங்கிற விஷயத்துக்கு முன்னாடி எல்லாரும் குற்றவாளிங்க தான். டிங் யாரையும் குறி வைக்கல. பெரியவரே டிங், பக மனசுல இருக்கிற வரைக்கும் லிங் பிங் தான் ஷோங்ஷாங் பள்ளி குதிரை மாதிரி இருப்பேன். நானும் அப்பாவும் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளவுதான். வா, உனக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். இப்போ இது அவசரப்படுற மாதிரி தோணுது. அண்ணனோட மறைவிடத்தை பாருங்க. நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். ஆ, தலைவா, என்ன விஷயம் சொல்லுங்க. லிங்குஷானும் ஷாங்ஷானும் உள்ள வராங்க. ஆனா யாருமே மாட்டல. மொத்தம் 3 பேர், எல்லாருமே இறந்துட்டாங்க. ஃபோயி டாட்போர்ட் கூட டீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். குயிங்ஜாங் ஃபேக்டர் தோத்து போனதுக்கு அவங்க தான் காரணம். இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யோ ஷங்காய், தப்பா போய்கிட்டு இருக்க. தலைவா, என்ன பாருங்க. நீ 2 பேரை அனுப்பு. லிங்ஷாவையும் லார்டனையும் தொடரு. எனக்கு சந்தேகம். அவங்களுக்கு லிங்குஷான் இருக்கிற இடம் தெரியும். அது ஹுவாஷான் பள்ளி அரக்க வாழ்க்காக தான் வந்தாங்க அவங்க. நம்ம பாதுகாத்தே ஆகணும். ஜான்பு இன்னொருத்தர் கையில கண்டிப்பா மாட்டாது. நீங்க இது வரைக்கும் தோற்கடிக்கப்படாத கிழக்குல இருந்து தானே வரீங்க? நீங்க தான் அந்த 5 தலை விஷயத்தோட ப்ளூ ஃபீனிக்ஸா? ஆமா, நான் தான் ப்ளூ ஃபீனிக்ஸ். நீ என்ன தேடி எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. நான் சூரிய நிலவை பிரார்த்தனை பண்றவன். கிழக்குல இருந்து வர்றேன். பிளாக்வுட் டோக்கனை நீங்க தான் வந்து திருப்பி எடுக்கணும். குரோக்கி டோக்கன் அப்ப என்னோட குருவோட தான் இருந்தது. ஊயி வாழ் பிரிவில் இது ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுச்சு. இதை மீட் எடுத்தோம். ஒரே வாக்கியத்துல இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா நீ? நீங்க அதை அவமதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? டோக்கன் வேணும்னா தோற்கடிக்கப்படாத கிழக்கு நேராவே வரட்டும். நீனும் அதுக்கு தகுதியானவன் இல்லை. சரிங்க தலைவி, நீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்க. இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு அவ்வளவு பொறுமை இல்லையா? என்னது சின்ன பொண்ணா? நான் ரொம்ப மோசமானவ. நீதான் பொறுமை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா அப்படி இருக்க தேவையில்லை. ரொம்ப நல்லது. கொஞ்ச நாளாவே இடத்த கடவுளுக்காக சுத்தம் செய்யறேன். உடிஜியாக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத.
இந்த இடம் எங்க இருக்குன்னு கூட நீ தேடக்கூடாது. உன் குருவியும் உன்னையும் நான் ரொம்பவே பிரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு நீ இங்க இருந்து போயிடு. போய் அவங்க கிட்ட நான் சொன்னதா சொல்லிடு. என்னை வந்து வேவு பார்க்க கூடாது. திறமை இருந்தா ஃபுசூக்கு போய் அவன் பார்க்கட்டும். அவனுக்கு கண்டிப்பா அங்க இலக்கு நிறைய இருக்கும். என்னது இது? அது என்னுடைய கழுத்து மணி. அந்த பொண்ணு என்னை காப்பாத்தினா. ஷியாங் ஹி பாவ், நீ இவ்ளோ பெரிய பையனா இருந்துகிட்டு இத்தினூண்டு பைய வச்சிருக்க? அவ என் தங்கச்சி, அவளை கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன். அதை நீ என்கிட்டயே கொடுத்துடு. இது உன்னோட அன்பின் சின்னம் போல இருக்கே. அப்ப இதை நிச்சயமா கொடுக்க மாட்டேன். இதை பாரு, இது விளையாடுற நேரம் இல்ல. நீ என்கிட்ட வேற என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இந்த மணி மட்டும் தொலைஞ்சதுன்னா என் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டா. உன்கிட்ட இருக்கிறது வேற எதுவுமே எனக்கு பிடிக்கலையே. இது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இத பாரு, அதை தர முடியாது. சொல்றத கேளு. யாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சண்டைக்கு வருவேன். போயிடலாம். விடாதீங்க. கூடாது. உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு இதுதான். அந்த சின்ன வண்டு பெரிய பாம்போட சண்டை போடுது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது அந்த மில்லேனியம் கோல்ட் லேக்ல இருக்கும் ஐஸ் சில்க் வார்ம், கோல்ட் அண்ட் வாரியர்ஸ். அந்த பாம்பு தோத்து போச்சு தானே? பிளாக்கிங் சின்ன வயசுல இருந்தே பல விஷயங்களை தின்னு தின்னு வளர்ந்துருக்கு. அது உடம்புல 10,000 விஷம் இருக்கு. இன்னைக்கு ஐஸ் சில்க் வார்ம்லாம் ஆபத்துல இருக்கு.
யூச்சாங்காயால மக்களை காப்பாற்ற முடியுமா? விஷப்பூச்சிகள்ல இருந்து 5 விஷம் இருக்கிற மக்கள் இருக்க முடியுமா? தப்பில்ல. நான் ஊடுஜியாவோட தலைவி லான் ஃபெங்ஜுவாங். உனக்கு மக்களை கொல்லணுமா? அந்த பொண்ணு சிரிச்சா. சரியும் தப்பும் ஒன்று இல்லாம ஒன்று இருக்காது. ஆனா அதை புதுமைப்படுத்த முடியாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ஜாய்சென்ட்ரோ ஜாய்கனீடனை தான் பார்த்தா. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. யூ சங்காய் எதுக்காக உன்னை துரத்திட்டு இருந்தான்? அவனுக்கு அந்த அரக்க வாழ் வேணுமா? ஃபியூல் டாட் போர்டை முழுசா கொள்றதுக்கு. அவனுடைய நடத்தையை நான் உடைச்சேன். சிங்சாங் பள்ளிக்கூடம் ரகசியமா யாருக்கும் தெரியாத மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இடது கடவுளுடைய கருணை இது. லிங்கோச்சான் மனசுல வச்சிருந்தாரு. இதை பார்ப்பொண்ணு, என் கழுத்து மணியை கொடுத்துடு. யூபுக்குனோட மூத்த சிஷ்யன் தானே நீ? என் குரு உங்களுக்கு தெரியுமா? இது பிளாக்கிங் பிளாக்கிங் இது பிளாக்கிங் என் கூட வா. உன் ரத்தத்தை எடுத்துக்க. விஷயத்துல இருந்து பிளாக்கிங்க காப்பாத்த உதவி பண்ணு. எதிர்பார்க்கல. திருடன் ரொம்ப கோவக்காரன். குருவே, தற்காப்பு எதிரிகளை தான் உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல? இந்த ஆளோட தற்காப்பு கலை எப்படியோ மறைச்சு வைக்கப்பட்டது ஒண்ணுதான். ஆத்துலையும் குளத்துலையும் தான் இருக்கணும். ரொம்ப பிரபலமானவர். இது யாரா இருக்கும்? லீனோட குடும்பத்தை கொன்னது யாரு? இந்த ஆளுக்கு உன்னோட உயிரை எடுக்கிறது ரொம்பவே சுலபம்னு நினைக்கிறேன். அவனோட இலக்கு அடைகிறது. பிடிச்சிருவேன். உனக்கு இன்னுமா புரியல? உன் குடும்பத்தோட சாபக்கேடு. நீ தீய சக்தி வாழ உடனே உயர்த்து. உன்னால முடியும். Blacking! 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 லிங்கு சாங், நான் உன்னை கண்டிப்பா ஒரு நாள் பழி வாங்கியே தீருவேன். பிளாக்கிங்,
எப்படி பார்த்தாலும் ஆயுதம் இங்கதான் இருக்கு. லிங்கிச்சான் இதுல இருந்து கண்டிப்பா போக முடியாது. மாஸ்டர், யூச்சாங் பள்ளி தலைவருக்கு யூச்சாங் அறிவுரை கொடுத்துட்டு இருக்காரு. யுகேன்சு, லிங்கிச்சான் ஃபியூ டாட் போர்டை கொண்டுட்டதா சொன்னீங்க. இது ரொம்பவே முக்கியமானது. என் மகன் யான் இங்க தான் வரான். அவனை நீ தடுக்க நினைக்கிறியா? அன்எக்ஸ்பெக்டடா குயிங்சாங் சிக்ஷு, லிங்குச்சாங்கோட விஷம் நிறைந்த கைகள். நீ மோசம்டா. யூபோக்குன்னு சொல்லி கொடுத்த அருமையான துறவிகள்ல ஒண்ணு. ஹுவாஷன் கிட்ட நான் ஆலோசனை கேட்க போறேன். வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? இல்ல, என்னால முடியாது. நாயு, நீ ஏன் வெளியே போகாம இருக்க? லிங்குச்சானை பிடிச்சிட்டாங்க. லிங்குச்சாங்கோட குழந்தைங்க 5 வருஷ தலைமுறையால காப்பாற்றப்பட்டாங்க. ஓ, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என் கண் பார்வையில இருந்து இப்பெல்லாம் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதோ தப்பா போயிருக்கு. குருவேஷ், ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் உள்ள வரீங்களா? ஃபூவிக்கு என்னாச்சு? வாயை திறந்து பதில் சொல்லு. சொல்லு. அவன் எங்க போனான்ல எனக்கு தெரியாது. ஆனா அவன் இங்க இல்ல. சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? குருவே, குருவே, ஃபியூவில யார சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்தர் 5 விஷயத்தை சேர்ந்தவர். ஒரு வித்த வேணும்னா காட்டு. இது எல்லாமே மோசமான வேலை. தாத்தா, பிங்கர், தாத்தா, பிங்கர், பிங்கர், என் செல்ல பேரனே. அழாதப்பா பிங்கர், நீ அழக்கூடாது. தாத்தா கிட்ட சொல்லு, உன்னோட விளையாட்டுக்கு என்னாச்சு?
நில்லு. இந்த ஆளை பாத்திருக்கியா? தெரியாது. என்ன திமிரு இருக்கும் சொல்லுடி. ஏய் கொஞ்சம் நில்லு. இவனை பாத்திருக்கியா? இல்லங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆமான்னு சொல்லிடாத. இவனை தெரியுமா? தெரியாது தெரியாது. இவனை பாத்திருக்கியா? இல்ல நான் பார்க்கல. இல்லன்னு சொல்லு. அவளை அப்படி பண்ண சொன்னது யாரு? அக்காக்கு தீய வாழ்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இதை எதிர்பார்க்கல. அதுக்கு சுத்தமா தகுதியே கிடையாது. இவன் முகக்கவசம் போட்டிருக்கான். இவன் லிங்கு சாங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? போ, போய் பாரு. போ போ. ஏய் இன்னைக்கு நாங்க ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டோம். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு. இவனுக்கு விஷம் தாக்கி இருக்கு. இவனை காப்பாற்ற முடியாது. இவன் கண்டிப்பா சாகதான் போறான். இங்க பாருங்க டிங்யூ குவான்சோ, லின் குடும்பத்துக்கு உதவுறதுக்கு எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? அந்த பெரிய மனிதர் ரொம்பவே மரியாதைக்குரியவர். தந்தை வேன் ஜெயிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். நீங்க தயவு செஞ்சு உட்காருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு பிங்கர தங்க கதவுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. தந்தை வேங் இன்னும் உண்மையான குலகாரம் மாட்டவே இல்லை. அவசரமா வீட்டுக்கு போகணுமா? அந்த 2 பொண்ணுங்களோட உடம்பும் கிடைச்சிருச்சு. நிச்சயம் தாங்காது. குவான்சோக்கு புதைக்க கொண்டு போகணும். சீக்கிரம் போங்க, சீக்கிரம். அவங்க எல்லாரும் அரக்கர்கள். இங்க பாரு, அரக்கர்களை பிடிக்க போகக்கூடாது. அதை எங்க கிட்ட விட்டுரு.
யுகான்சு, யுகான்சு, கொஞ்சம் யோசிச்சு பேசு. யூவானோட முதன்மையான இழப்பே எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கல்யாணமாகாம இருக்கிறது தான். நீங்கண்ணா என்ன சொல்ல வரீங்க? இங்க இருக்க யாரும் யுகான்சு இதுக்கப்புறம் எதுக்கும் நடிக்க வேணாம். உங்களோட பேருக்கு பின்னாடி இருக்கிறது டிங் தானே? சாங்ஷாங் 13 டைபோக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. பெரியவரும் உங்களை மதிக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் திரும்ப திரும்ப அந்த பெரிய பேச்சை தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. லாரன்சிய யோசிச்சு பாத்தியா? அவன் லிங்கிச்சுவானால கொல்லப்பட்டவன். லிங்விச்சானோட மறைவிடம் இன்னும் தெரியல. லின்பின்சிய மறுபடியும் இழந்துட்டேன். சாத்தானோட வாழ் இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 பேரோட எண்ணமும் ஒன்னா தான் இருக்கு. நாம சேர்ந்து வேலை பார்ப்போமா? ரொம்ப விசித்திரமா இருக்கு. அரக்கர்களோட வேலையா? அவ ஓடட்டும். முதல்ல நாம பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். பிங்கருக்கு என்னாச்சுன்னு ஒரே யோசனையா இருக்கு. யுகான்சோ ரொம்ப திராவகமா ஆரம்பிச்சிட்டான். லின்னோட வாயை நீ இன்னும் குறிவைக்கவே இல்லையா? கிழவன் லின் இதை சொல்றதுக்கு மறுத்துட்டான். அந்த பேயோட வாழா அந்த இருப்பிடம் இருக்கும். அப்புறம் லிங்குச்சாங் சொன்னதுனால நான் இதில் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த உலகத்தோட முதல் சாத்தானுடைய வாழ் உனக்கு தேவையா? அதுக்கான சாவி லிங்குச்சான் மட்டும்தான். அது எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட தங்கச்சிக்கும் தெரியும். தாத்தா, 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 தாத்தா. இதோ பாரு, தந்தை வேங்க தந்திரமா முடிச்சிட்டாங்க. நாங்க இங்க வரும்போது ரொம்ப தாமதமாயிடுச்சு. வாய்ப்பில்ல. இவர் ஒரு திறமையான வீரர். அரக்க பெண்கள் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அது தோக்கடிக்க முடியாத பிசாசா இருக்கும். அவங்களை காப்பாத்த அவன் தான் வந்தான். வாய்ப்பில்ல. எழுந்திருக்கு தாத்தா,
எழுதுருங்க தாத்தா. தாத்தா ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? அவன் உடம்புல 2 விதமான விஷம் இருக்கு. எது எதுன்னு தெரியல. அது அவன் உயிருக்கு ரொம்ப ஆபத்து. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷமும் தன்னைத்தானே தடுத்துக்குது. அவனுக்கு அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி அவன் எதையாவது சாப்பிட்டு இருக்கணும். அது தற்காலிகமா காப்பாத்துது. அவன் உடம்புல இருந்து அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? உள் உத்வேகத்தை பயன்படுத்தலாம். விஷத்தை தடுத்து அதை காத்துல கலந்து விடலாம். அதை வெளியே எடுக்க முடியும், ஆனா உதவ முடியாது. எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு. உயிரோடையோ இல்லையோ அவன் அதிர்ஷ்டத்தை பார்ப்போம். ராணி அம்மா பெரிய அண்ணனை ஆசீர்வாதம் பண்ணட்டும். எங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் நீங்க தான் பாதுகாக்கணும். நீ என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்ப ஏன் அழுகுற? உனக்கு ஒன்று சொல்லவா? நீ இதே மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் கண்ணில் இருந்து புழுக்கள் வரும். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா நீங்க எப்பவும் என் கூடவே இருங்க. அவர் எப்பவும் என்ன கேலி பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கு பதிலா பெரிய என்ன பொறுப்பேத்துப்பாரு. 10 வயசு பெரியவரு. நான் மலை ஏறி ஒரு கரடியை சந்திச்சேன். அதுதான் எங்க அண்ணன். அந்த கரடி கூட சண்டை போடுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டாரு. அதனால எங்க அப்பா அம்மாவை நீங்க கண்டிப்பா மதிச்சுதான் ஆகணும். வாஷனுக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா நில்லுமா, நீ ஏன் அழுகுற? அழுகாதம்மா, தைரியமா இரு. நீங்க லிங்குஜாங்கோட வகுப்புல தானே இருந்தீங்க? என் அக்காக்கு உங்க அண்ணனை தெரியுமா? அவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு தெரியாதா? அவர் இந்த தீய வாழ் ஸ்பெக்ட்ரத்தை எடுத்துட்டு தூரமா போயிட்டாரு. சும்மா கண்டபடி உளராதீங்க. அண்ணன் இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கையில எடுத்துட்டு போக மாட்டாரு. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரு? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். 5 விஷயங்களுக்கும் தலைவியே நான் தான். ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். உங்களை நீங்களே பாத்துக்கங்களேன். லிங்குசாங் ரகசியத்தை கைவிட்டுட்டு இந்த பயிற்சியில சேர்ந்துட்டான். நீ போய் சொல்ற. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? அவன் இந்த பயிற்சிக்காக மட்டும் சேரல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவும் தான். தீயவாழ் ஸ்பெக்ட்ரம் பிஷப்புக்குன்னு அவனோட பரிசும் அதுதான். நீ என்ன உளர்ற? இங்க பாருமா, இந்த அரைக்கு சொல்றதெல்லாம் கேட்காத. நீ தாண்டா அரக்க. அண்ணா, என்னம்மா சொல்லு. இங்க பாரு, அம்மா தான் இதை தச்சு கொடுத்திருக்காங்க நம்ம 2 பேருக்காக. ஓ அப்படியா? நான் பெரிய பையங்கிறதுனால இதை போட்டுக்கலாமா இல்லையான்னு தெரியல. அப்ப இதை வேணான்னு சொல்வியா? சொல்லு. அப்படிலாம் இல்ல. சரி கட்டி விடு. கிட்ட வா. ரொம்ப அழகா இருக்கு. யூபுக்குன் கிட்ட போய் சொல்லுங்க, நானும் லிங்குவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஹுவாஷாங்க சந்திப்புல பார்க்கலாம். மௌன அஞ்சலியா? உன்னோட திட்டங்கள் என்னன்னு எனக்கு சரியா தெரியலையே. அரக்கர்கள் ஃபுசாவை விட்டுட்டு போயிட்டாங்க. லிங்குஜான் எங்க இருந்தான்னு தெரியல. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லா இருக்காது. நீ பாதிக்கப்பட்டவன் இல்ல, ரொம்ப முக்கியமான சாட்சி. என் கூட இருந்தாதான் லெஃப்ட் லார்ட பார்த்து முழு கதையும் சொல்ல முடியும். நீதி கிடைக்கும். எல்லாம் பெரியவர் டிங்க பொறுத்து தான் இருக்கு.
水如朝露，缥缈若梦，空有时空，无痛无思，七颠八倒，不来不去，无滋无他。一曲唯有这个流松脚。